யூஷுவல் ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் ஃபோட்டோ எடுக்கணுன்ற ஆசை இருக்கோ இந்த ஒரு மூமெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பிடிச்சிட்டு இருக்குது. அதாவது இவங்க அறிமுகமானது டோடி, இவங்களுக்கு இருக்க ரசிகர்கள் கோடி. தளபதி கூட இவங்க சேர்ந்தா அது கிளி, இந்த அழகுக்காக காத்திருக்குது டெல்லி. சிரியான் கூட இவங்க நடிச்சா அது சாமி, இவங்களுக்கு நிகராக யாராவது இருந்தா காமி. சூப்பர் ஸ்டார் கூட இவங்க சேர்ந்தா அது வேட்டை. பாக்ஸ் ஆபீஸ்ல இவங்க வந்தாலே அது எல்லாருக்கும் வேட்டை. லெட்ஸ் வெல்கம் தி ஒன் அண்ட் ஒன்லி த்ரிஷா மேம். Thank you all for coming here. Firstly, என் ப்ரொடியூசர் சுபாஸ்கரன் சார் அண்ட் தமிழ் குமரன் சாருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். பிகாஸ் ஒரு ஹீரோயின் ஓரியன்ட் ஃபிலிம் டெய்லி எடுத்து எந்த ஒரு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ் எதுவுமே இல்லாமல் இந்த படம் மெக பெருசாக ஷூட் பண்ணாங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும் ப்ரொடக்ஷன் வேல்யூ ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இந்த படத்தில், எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல். இன்ஃபேக்ட் நம்ம உஸ்பெகிஸ்தான் ஒரு ஃபாரின் ஷெட்யூல்னு இருந்தால் யூஸ்வலாக ஒரு வாட்டி போய் வருவாங்க ஒரு யூனிட். இதில் நம்ம 2 வாட்டி போனோம். ஏன்னா ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம் திருப்பியும் ஒரு பேலன்ஸ் ஷூட் பண்ணலாமா சரவணன் சார் சொன்னார். இம்மீடியட்டாக ஓகே சொல்லிவிட்டு திருப்பியும் நம்ம 2வது வாட்டி போனோம். ஸோ தேங்க்ஸ் டு தெம், தேங்க்ஸ் டு லைகா ப்ரொடக்ஷன்ஸ் ஃபார் பிரிங்கிங் திஸ் ஃபில்ம் அவுட். அண்ட் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, ரொம்ப ரிலீவ்டாக இருக்குது. ஏன்னா 2 வருஷம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், பேண்டமிக் நடந்தது. ஸோ 2 வருஷம் எதுவுமே நடக்கலை. ஸோ வெரி வெரி ஹாப்பி. அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் நான் வந்து என்னோடய ஜாப் பண்ணிவிட்டு நான் கிளம்பி போயிடுவேன். அதுக்கப்புறம் இட்ஸ் தெம் ஹூ ஆல் ஆஃப் தெம் ஹூ மேக் த ஃபில்ம் ஹேப்பன். அண்ட் த க்ரூ அதான் ரொம்பவே முக்கியம். இப்போது ஒரு கரெக்டான எடிட்டிங், கரெக்டான மியூசிக், அதான் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த படமாக இருக்கட்டும் அதான் தூக்கி விடும் ஒரு படத்தை. இன்ஃபேக்ட் they'll say 50% of the battle is won. அந்த மியூசிக் கரெக்டாக இருந்தால். நான் இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் வீக் தான் நான் ஃபுல் படம் போய் பார்த்தேன். அண்ட் நம்ம கான்ஃபிடென்ட்டாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அந்த கண்டென்ட்டோட. பட் இதுக்கப்புறம் we leave it to the audiences to decide and judge the film. And மாஸ்டர் தேங்க்யூ. அண்ட் இவரே சொன்ன மாதிரி ஆக்சுவலி ஒன்ஸ் நான் போனதுக்கப்புறம் எனக்கு இது ஷூட்டிங் மாதிரியே தெரியல. ஒரு மாதிரி ஜாலியாக நான் இருக்கேன் எல்லாம் பண்ணிவிடுங்க அந்த மாதிரி தான் சொன்னார் என்கிட்ட. ஒரு ரிஹர்சல் பண்ணி ரொம்ப இது ப்ரொடெக்ஷன் கொடுத்து அந்த மாதிரி தான் பண்ணோம். அண்ட் 2வது இதில் ஒரு சூப்பர் உமன் படம் மாதிரி இல்லை இது. அந்த மாதிரி ஸ்டன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரியலாக டீஃபால்ட்டில் ஒரு ரியலிஸ்டிக்காக கொண்டு போனார் சரவணன் சார் அந்த ஆக்ஷன் கூட. அண்ட் அது நல்லா ஐ திங்க் இட்ஸ் கம் அவுட் வெல் ஃபார் அஸ். அண்ட் ஆஃப்கோர்ஸ் சக்தி சார் கேட்கவே வேண்டாம். உஸ்பெகிஸ்தான் ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் ஒரு படம் அங்கே ஷூட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் சேலஞ்சிங்கான இடம். ஏன்னா நம்ம ஷூட் பண்ணுற சாங்ஸ் ஒரு படமாக இருக்கட்டும், நார்மலாக ஒரு யூரோப் ஒரு அமெரிக்கா போனால் கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அங்கே அவங்களுக்கு பழக்கம், நிறைய படங்கள் ஷூட் பண்ணியாச்சாங்க. உஸ்பெகிஸ்தான் ஃபர்ஸ்ட் டைம்னால நம்ம பாஷை அவங்களுக்கு புரியாது, அவங்க பாஷை எங்களுக்கு புரியல. அண்ட் கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு ஒரு 7 AM சொன்னால் அங்கே எல்லாமே கொஞ்சம் லைஃப் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லோரும் 10 AM தான் வருவாங்க. 2வது அந்த மிலிட்ரி பேஸ்ட் படம்னால மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் லோக்கலாகவே, ஏன்னா இங்கேருந்து கொண்டு போக முடியாது. அண்ட் சரவணன் சாருக்கு அது ரொம்ப ரியலாக கன்ஸ் எல்லாம் ரியலிஸ்டிக்காக இருக்கணும். ஸோ அங்கேருந்து அந்த மிலிட்ரி தான் எடுத்துகிட்டு வந்தாங்க எல்லாமே, அந்த எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் இட். ஸோ அது கொஞ்சம் அவங்களுக்கு டெஃபினட்டாக சேலஞ்சிங்காக இருந்தது. அண்ட் உஸ்பெகிஸ்தான் எனக்கே நான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது படத்தில். சக்தி சார் அது ரொம்ப எந்த ஒரு சேஞ்சும் இல்லாமல் ரொம்ப ரா டிஸ்ட்ரெஸ்ட், அந்த கலர் டோன்லாம் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஒரு மாதிரி ரிச்சாக இருக்குது. அதான் தேங்க்ஸ் டு லைகா அகேன் ஃபார் ஹெல்பிங் அஸ் கோ தேர் அண்ட் ஷூட் த ஃபில்ம். ஸோ அண்ட் ப்ளஸ் என்னோடய காஸ்ட்க்கு ரொம்ப நன்றி. நிறைய பேர் இன்றைக்கி வரல. த ரெஸ்ட் ஆஃப் த க்ரூ கூட இவர் சொன்ன மாதிரி ஆல் தி ஏடிஸ் எவ்ரிபடி. அண்ட் மை காஸ்ட், ஏன்னா அது ரொம்ப முக்கியம் இந்த படத்தில். என்ன ஒரு ஹீரோயின் ஓரியன்ட் ஃபில்ம்னு சொல்கிறாங்க, ஒரு இட்ஸ் ஜஸ்ட் அ டேக். பட் அந்த காஸ்ட் பேலன்ஸ் சரியில்லைன்னா ஐ ஃபீல் அந்த படமும் கூட ஓகே தான் இருக்கும். ஸோ த காஸ்ட் வாஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இன் திஸ் ஃபில்ம். நீஸா இருக்கட்டும், உஸ்பெகிஸ்தான்லேருந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அங்கே போய் லுக் டெஸ்ட் பண்ணி நடிக்க வச்சார் சரவணன் சார். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் கேரக்டர் இந்த படம். ஆலிம்னு ட்ரெய்லரில் பார்த்துருப்பேங்க. அண்ட் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் மை காஸ்ட், மை க்ரூ. இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அட் தி எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் இன் தி ஆடியன்ஸஸ் ஹேண்ட். நான் எந்த படமும் இருந்தாலும் அதான் சொல்லுவேன். ஸோ December 30th போய் தியேட்டரில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.
சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் ஐம் வெரி பிளெஸ்ட், வெரி கிரேட்ஃபுல். இந்த இயர் ரொம்பவே லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் ரொம்பவே நல்ல ஃப்ரூட்ஃபுல்லாக இருந்திருக்கு எனக்கு. ஐ ஹோப் இட் எண்ட்ஸ் தட் வே ஆல்சோ. தேங்க்யூ. Super.